2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 4ஆம் தேதி டி நகரில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி டி நகரில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான பாஜக போட்டியிடுகிறது. ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கேரளாவாக இருக்கட்டும், நேற்றைய தினத்தில் கூட பாலக்கோடு தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போல அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 3ஆம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4ஆம் தேதி அன்று சென்னையில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக 3ஆம் தேதி அவர் தமிழகம் வருகிறார். வந்து இங்கே அன்று இரவு தங்கிவிட்டு 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் சென்னை வரக்கூடிய பிரதமர் மோடி இரவு ஓய்வெடுத்துவிட்டு இன்று 4ஆம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக டி நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் அந்த ரோட் ஷோ மூலமாக மக்களிடம் வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலின் போது கூட டி நகர் சட்டமன்ற தொகுதியில் அவர் ரோட் ஷோ மூலமாக பாண்டி பஜார் பகுதியில் அவர் வாக்கு சேகரித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல தற்பொழுதும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் 4ஆம் தேதி பிரதமர் தமிழகத்தில் சென்னையில், குறிப்பாக சென்னையில் வாக்கு சேகரிப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 4ஆம் தேதி டி நகரில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி டி நகரில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான பாஜக போட்டியிடுகிறது. ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கேரளாவாக இருக்கட்டும், நேற்றைய தினத்தில் கூட பாலக்கோடு தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போல அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 3ஆம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4ஆம் தேதி அன்று சென்னையில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக 3ஆம் தேதி அவர் தமிழகம் வருகிறார். வந்து இங்கே அன்று இரவு தங்கிவிட்டு 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் சென்னை வரக்கூடிய பிரதமர் மோடி இரவு ஓய்வெடுத்துவிட்டு இன்று 4ஆம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக டி நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் அந்த ரோட் ஷோ மூலமாக மக்களிடம் வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலின் போது கூட டி நகர் சட்டமன்ற தொகுதியில் அவர் ரோட் ஷோ மூலமாக பாண்டி பஜார் பகுதியில் அவர் வாக்கு சேகரித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல தற்பொழுதும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் 4ஆம் தேதி பிரதமர் தமிழகத்தில் சென்னையில், குறிப்பாக சென்னையில் வாக்கு சேகரிப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.